Evening students, இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல லாஸ்ட் எக்ஸசைஸ் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்தகவு புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனியா பார்த்தோம். நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி இந்த பாடம் வந்து நிகழ்தகவுல 2வது எக்ஸசைஸ் பார்க்கிறோம். ப்ராபபிலிட்டி இது ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான். 8வது பாடமும் 9வது பாடமும் ஒன்னா சேர்ந்தது தான். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பாத்தீங்க புள்ளியியல்ல அப்படின்னா, டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்றது எப்படி, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அதுல மீன் மீடியன் மோட் கால்குலேட் பண்றது எப்படி. இதுல என்னன்னா, நம்ம ஒரு காயின் டாஸ் பண்றோம், ஒரு சீட்டு கட்டு விளையாடுறோம். இதுல எல்லாம் என்ன நிகழ்ச்சியானது நிகழும் வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இந்த பாடத்துல. இதுல வந்து நம்ம 9.1 எக்ஸசைஸ்ல அதுதான் பார்த்தோம். சரி, 2 எக்ஸசைஸ்ல என்ன பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ், ஒரு குட்டி கதை பேம்பூ ட்ரீ பத்தி. A Chinese bamboo tree takes 5 years to break through the ground. During the 5 years, it must be watered daily. If you stop for one day, it dies. But in the 5th year, it grows 80 feet in 6 weeks. அதாவது சைனா மூங்கில் மரம் வளர்த்துவாங்களாம். அது மண்ணுல இருந்து சாரி மண்ணுல இருந்து வெளியில வரதுக்கே வருஷம் ஆகுமா. அந்த 5 வருஷமும் அதுக்கு தினமும் வந்து தண்ணி ஊத்தணுமா. ஒரே ஒரு நாள் நிறுத்தினாலும் அது செத்து போயிடுமா. ஆனா 5வது வருஷம் எண்ட்ல அது 6 வாரத்துல 80 அடி 80 feet வளர்ந்துருமா. நம்ம எல்லாம் எவ்வளவு அடி பார்ப்போம், ஒரு 5, 5.5, 6 எவ்வளவு இருப்போமா. ஆனா 80 அடி வந்து மூங்கில் மரம் வளர்ந்துருமா, பேம்பு ட்ரீ. அப்போ 5 வருஷமும் அது வெளியிலயே வராது. ஆனா தண்ணி ஊத்தணும். ஊத்தலைன்னா என்ன ஆகும், செத்து போயிடும். ஆனா 5வது வருஷம் முடிஞ்ச உடனே 6 வாரத்துல 80 அடி ரீச் ஆகுது. சோ வளர்ச்சிங்கிறது வந்து உடனே தெரியாம போகலாம். ஆனா கண்டினியூவா முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் அது விஸ்வரூபம் எடுக்கும். Growth is happening even when you can't see it. Stay patient and consistent. அதாவது நமக்கே தெரியாது நம்ம எவ்வளவு நல்லா படிக்கிறோம், படிக்கலையா, கம்மியா படிக்கிறோமான்னு நமக்கு என்ன தெரியும். நம்மளுடைய எக்ஸாம் மார்க்ஸ் வந்தாதான் தெரியும். நம்ம வந்து திடீர்னு நம்ம சொல்லுவோம், நான் 100க்கு 95 எடுத்துடுவேன் அப்படின்னு. ஆனா என் மார்க் பேப்பர்ல வந்து 75 தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னு நம்ம என்ன தவறு பண்ணிருக்கோங்கிறது நம்ம பேப்பரை வாங்கி பார்த்தாதான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சோ அதனால நம்ம 75 எடுத்துட்டோங்கிறதுக்காக நம்மளுடைய இதை வந்து சோர்வடைஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், அடுத்த எக்ஸாம்ல அது இன்னும் வந்து கட்டெரும்பு தேஞ்ச மாதிரி வந்து தேஞ்சுக்கிட்டே வந்து 40ல போய் நிக்கும். அதே வந்து பரவாயில்ல, நம்ம 95 எய்ம் பண்ணி 70 எடுத்துட்டோம் அப்படின்னா 100 எய்ம் பண்ணி நம்ம 100 அடுத்தது எடுப்போம்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சியை நெக்ஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்டுக்கு இப்ப இருந்தே நீங்க பாடுபட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பரா வரும். அது நீங்களே உங்களால வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டா இருக்கும். பட் அதுக்கு என்ன பண்ணும், இந்த மூங்கில் மரத்துக்கு எப்படி டெய்லியும் தண்ணி ஊத்துறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் டெய்லியும் கரெக்டா நம்மளுடைய பாடத்தை அன்னன்னைக்கு இருக்கிறத அன்னன்னைக்கு படிச்சே ஆக வேண்டும். ஓகேவா? இப்ப பாடத்துக்கு போயிடலாம். ஈவெண்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து ஈவெண்ட்டுப்பா. நீங்க நிகழ்ச்சி அப்படின்னோட ஃபங்க்ஷன் நினைச்சுக்காதீங்க. ஈவெண்ட்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நினைச்சுக்காதீங்க. இந்த ஈவெண்ட்டுக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு காயின் டாஸ் பண்றோம், ஒரு நாணயத்தை சுன்றோம். அதுல ஒன்னு சிங்கிள் காயின். ஓகேவா? அப்போ ஒரு தலை கிடைக்கும், ஒரு பூ கிடைக்கும், ஒரு ஹெட் ஒரு டெய்ல். ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஒரு தடவை 2 தடவை பண்ணோம்னா ஒரு ஹெட் கிடைக்கலாம், ஒரு டெய்ல் கிடைக்கலாம். பாசிபிலிட்டிஸ் வாய்ப்பு இதுதான், இது ரெண்டு. அதே மாதிரி டைஸ ரோல் பண்றோம். ஒற்றை எண்ணும் வரலாம், இரட்டை எண்ணும் வரலாம். அதாவது 1,
5 3 இதெல்லாம் வந்து ஒரு டைஸ், ரெண்டு இல்ல ஒன்ன உருட்டுறீங்க. ஒன்ன உருட்டும் போது 1 3 5 வரலாம், 2 4 6 வரலாம் இல்லையா? சோ அப்ப வந்து அதுல என்னென்ன இருக்கு பாசிபிலிட்டிஸ்? ஆட் நம்பருக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு, ஈவன் நம்பருக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. சோ இப்ப இது என்ன பண்ணலாம்னா, இரட்டை எண் அல்லது ஒன்று கிடைக்க மட்டும் இருக்குன்னா அது வந்து சம வாய்ப்பு கிடைக்காது. ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னு பிரிச்சீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் ஷேர் சம வாய்ப்பு உண்டு. கரெக்டா? சோ இந்த ஈவென்ட் அப்படிங்கிறது வந்து கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். ஒரு காயினை ரோல் பண்ணீங்கன்னா ஈக்குவலி லைக்லி ஈவென்ட் அது. அதே மாதிரி ஒரு டைஸ் ரோல் பண்ணும்போது ஆட் நம்பரோ அல்லது ஈவன் நம்பரோ கிடைக்கிறதுக்கு அது ஈக்குவலி லைக்லி ஈவென்ட். அதே வந்து ஈவன் நம்பரோ அல்லது ஒன்னோ கிடைக்கணும்னா அது வந்து சர்டைன் ஈவென்ட், ஷியோர் ஆர் சர்டைன் ஈவென்ட். ஒண்ணு ஒண்ணு கிடைக்கலாம், இல்லைன்னா ஈவன் நம்பரும் வரலாம். அது வந்து இது ரெண்டுமே சமமா நடக்குமான்னு நடக்காது. கரெக்டா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்டைன் ஈவென்ட், உறுதியான சர்டைன் ஈவென்ட் ஆர் ஷுர் ஈவென்ட் அப்படிங்கறத வந்து உறுதியான நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். ஈவெண்ட்டை வந்து நம்ம பி ஆஃப் இ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட், அதுதான் பி ஆஃப் இ அப்படின்னு சொல்றோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுனா அது வந்து சாரி ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ஈக்குவல் டு 0 அப்படின்னா இம்பாசிபிள் ஈவென்ட். அதாவது டைஸை ரோல் பண்ணும்போது 0 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? கிடையாது. அது வந்து இம்பாசிபிள் ஈவென்ட். கரெக்டா? அதாவது உறுதியான நிகழ்ச்சி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காயினை ரோல் பண்ணும்போது பூ அல்லது தலை கிடைக்கிறதுக்கான நிகழ்ச்சியை வந்து உறுதியான நிகழ்ச்சி. ஒண்ணு பூ வரும், இல்லைன்னா தலை வரும். இது வந்து உறுதியான நிகழ்ச்சி. அதே டைஸ் ரோல் பண்ணும்போது 0 கிடைக்கிறதுக்கான கேட்டா அது உறுதியான நிகழ்ச்சி கிடையாது. சரி, இப்ப நான் உங்களுக்கு சிமுலேஷன் போயிடுறேன். இதுலயே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ராபபிலிட்டினா என்ன, ட்ரையல்னா என்ன, what is probability? Probability na number of favorable outcomes divided by total number of trials or possible outcomes. அதாவது number of favorable outcomesனா ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஒரு தலை அல்லது ஒரு பூ. கரெக்டா? அப்போ 1 divided by 2, 1 divided by 2. Correct. Probability is a numerical value that express how likely an event to occur. As the number of trials increases, the observed frequency of an outcome approaches the theoretical probability. ஸோ இதுல ட்ரையல் அப்படிங்கிறது என்ன? நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். டைஸை உருட்டி 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 விளாடுறோம். என்ன வருது? ஈவன் நம்பர் வரலாம், ஆட் நம்பர் வரலாம், ரெண்டுமே மாறி மாறி வரலாம். நீங்க 10 தடவை ரோல் பண்ணலாம். உங்களுக்கு 10 ட்ரையல் கொடுத்துருக்காங்கன்னா 10 தடவையிலையும் உங்களுக்கு கண்டிப்பா 3 ஈவன் 3 ஆடு வரணுங்கிறது கிடையாது. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கலர்ஸ் பண்ணி பார்த்தோம் தெரியுமா? ஒரு ஸ்பின் பண்ணி பார்த்தோம்ல, அதுல வந்து ரெட் கலருக்கு வரவே இல்லை, ஆரஞ்சு கலருக்கு வந்து 3 டைம் வந்தது. ஸோ ட்ரையல் அப்படிங்கிறது வந்து ட்ரையல் இஸ் அ சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ரிப்பிட்டேஷன் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்டர் த சேம் கண்டிஷன். ஒரே கண்டிஷன்ல நீ 10 தடவை கூட உங்களோட டைஸை வந்து ரோல் பண்ணுங்க, அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் ரோல் டை ஒன்ஸ், drawing a ஸ்டிக் ஃப்ரம் அ பாக்ஸ் ஆர் flipping a coin. each trial produces one outcome. கண்டிப்பா ஏதோ ஒரு அவுட்கம் இது கொடுத்துட்டே தான் இருக்கும். ஈவென்ட் அப்படின்னா an event is a specific result or a set of result from a trial. அதாவது ஈவென்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ட்ரையல்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முடிவை தான் ஈவென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஈவென்ட் அப்படின்னா நிகழ்ச்சி அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப இங்க பாருங்க, இப்ப இங்க 2 டைஸ் இருக்கு, ரோல் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 7 கிடைக்குது, ரெண்டாவது டைமும் 7 கிடைக்குது, மூணாவது டைம் 8, நாலாவது டைம் 9. ஸோ நீங்க 2 டைஸ் ரோல் பண்ணும்போது 8 4 5 6 7 மாறிட்டே இருக்கா, சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கா. ஸோ ஆட் நம்பரும் நம்பரும் கிடைக்கலாம். எது வேணாலும் உங்களுக்கு இதுல கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. காயின் டாஸ் ட்ரீ டயக்ராம் காட்டுறேன் பாருங்க. காயின் டாஸ் பண்றீங்க. இப்போ ஒரு காயின் வந்து ட்ரையல் பண்ணும்போது ஒரு ஹெட் ஒரு டெய்ல் தான் இல்லையா?
இதே ரெண்டாவது காயின். ஹெட் ரெண்டுமே ஹெட் வரலாம், இல்ல ஒரு ஹெட் ஒரு டெய்ல் வரலாம், இல்ல ஒரு டெய்ல் ஒரு ஹெட் வரலாம், இல்ல ரெண்டுமே டெய்ல் வரலாம். இதெல்லாம் என்னது? நிகழ்ச்சிகள். இதுல இதுதான் பர்டிகுலரா நடக்கும்னு நம்மள செலக்ட் பண்ண சொல்றாங்க இல்லையா? எனக்கு ரெண்டுமே தலை விழுவதற்கான நிகழ்ச்சி என்ன, அதுதான் என்னங்கிறது நம்ம சம்ஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்ப நிகழ்ச்சி ஈவெண்ட்னா என்னன்னு புரிஞ்சுதா? மொத்தமே 5 கணக்கு தான் இந்த எக்ஸசைஸ். இப்ப பாருங்க, ஒரு நிறுவனம் 6 மாதத்தில் 10,000 மடிக்கணினிகளை உற்பத்தி செய்தது. அவற்றில் 25 மடிக்கணினி குறைபாடு. சமவாய்ப்பு முறையில் ஒரு ஏதோ ஒண்ணு ரேண்டமா நம்ம சூஸ் பண்றோம். அந்த சூஸ் பண்றது வந்து டிஃபெக்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. குறைபாடு இல்லாததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பாசிபிலிட்டிஸ் அதுக்கு வரும்? நீங்க ஒரு அசம்ஷன் சொல்லுங்க. மொத்தம் 10,000 கம்ப்யூட்டர்ஸ், அதுல டிஃபெக்ட் வந்து 25 பீஸ்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும்னா அந்த 10,000த்துல அந்த 25 கழிச்சிடுவீங்க. தான் அந்த ஒண்ணு டிஃபெக்ட் இல்லாத பீஸா இருக்கணும் அப்படின்னா இந்த 25 தூக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒண்ண வந்து நீங்க எடுக்கிறது டிஃபெக்ட் இல்லாதது தானே. சம்மா எப்படி பார்க்க போறோங்கிறத பாக்குறீங்க. பழுதடைந்த மடிக்கணினி. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A is equal to n of A divided by n of S. So 25 divided by 10,000. 4 times 400. 1 by 400. So number of good laptops எவ்வளோ இதுல? நல்ல மடிக்கணினி குட் லேப்டாப்ஸ், அதாவது ரிப்பேர் ஆகாதது, குறைபாடு இல்லாதத மடிக்கணினின்னு எழுதிக்கோங்க. 9,975. பை டேபிள்ல கேன்சல் பண்றேன். 1 9 45, திருப்பி அகைன் 45, 5 25, 1995. இது வந்து 2000. அகைன் இதை கேன்சல் பண்ணலாம். பை டேபிள்லயே 399, 399. இது வந்து 2000, 20,000, 2000, 400. 399 டிவைடட் பை 400 ஆகும். இதை டைரக்டா வகுத்தீங்க அப்படின்னா 0.9975. ஸோ அப்போ நீங்க ஒரே ஒரு லேப்டாப் நல்ல லேப்டாப்பா செலக்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.9975. ஓகேவா?
இரண்டாவது கேள்வி. பதினாறு முதல் 20 வயதுக்குட்பட்ட 400 இளைஞர்கள் ஒரு ஆய்வில் 191 பேர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டது. சமவாய்ப்பு முறையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருப்ப in a survey of 400 youngsters aged 16 to 20 years. It was found that 191 have their voter ID card. If a youngster is selected at random, find the probability that the youngster does not have their voter ID card. அதாவது 400 பேர்ல 197 பேர்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு. நம்ம செலக்ட் பண்ண போற இந்த ஒரு ஆள்ல வந்து அவங்க கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லாம இருக்கு. என்ன பண்ணும், இந்த 491 400ல இருந்து 191 கழிச்சிங்கன்னா என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம செலக்ட் பண்ண போற ஆளுங்களோட கவுண்ட். அதுல யாராவது ஒருத்தவங்க எடுப்பீங்க, அவங்க கிட்ட ஓட்டர் ஐடி இருக்காது. அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். இது கொஸ்டின் தான் உங்களுக்கு சுத்தி சுத்தி கொடுத்துருப்பாங்க. ஆனா கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. 400 பேர்ல 191 பேர்கிட்ட இருக்கு. நீங்க எடுக்க போற ஆள் கிட்ட இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப யாருக்கிட்ட எடுக்கணும்? இந்த 400ல இருந்து 191 தூக்கிடுங்க. நீங்க இருக்கிறது எவ்வளவு இருப்பாங்க? 209 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட தானே எடுப்பீங்க. அப்ப அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்காதுல்ல. அவ்வளவுதான். நாட் 9 டிவைடட் பை 400. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, மூணாவது கொஸ்டின். The probability of guessing the correct answer to a certain question is x by 3. If the probability of not guessing the correct answer is x by, then find the value of ex. அதாவது கரெக்டா ஆன்சர் பண்றவங்க x by 3, தப்பா ஆன்சர் பண்றவங்க x by 5. அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணும், ரெண்டு பேர்த்தையும் கூட்டி மொத்தத்தையும் வகுத்தீங்கன்னா எவ்வளவு பேருன்னு தெரிஞ்சு போயிடும். கரெக்ட் x by 5, தப்பு சாரி x by 3, தப்பு x by 5 equal to 1. ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் 1 தானே. ஸோ எல்சிஎம் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்குவாங்க. 5x plus 3x divided by 15 is equal to 1. So 8x divided by 15 is equal to 1. 8x is equal to 15. X is equal to 15 divided by 8. X ஓட மதிப்பு இவ்வளவுதான். சிம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே.
4வது கொஸ்டின் ஒண்ணுமே கிடையாது. If a probability of a player winning a particular tennis match is 0.72, what is the probability of losing the player in the match? வின்னிங் வந்து கொடுத்துட்டாங்க 0.72. இப்போ ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1. 1 இருந்து 0.72 மைனஸ் பண்ணீங்கன்னா இருக்கிறது தான் லூசிங். இவ்வளவுதான் லூசிங் ப்ராபபிலிட்டி. Last question. 1,500 families were surveyed and the following data was recorded about their mates at home. A family is selected at a random. Find the probability that the family selected both type of mates, part-time mates, no mates. அதாவது மொத்தமா வந்து பார்ட் டைம் மெய்டு வச்சிருக்கிறவங்க 860 ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் மெய்டு வச்சிருக்கிறவங்க 370 ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வச்சிருக்கிறவங்க 250 ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இவங்களோட ப்ராபபிலிட்டி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி பாப்போம். எட்நூத்தி 370 எப்படி 1500 வந்ததுன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அதுதான் n of s சாம்பிள் ஸ்பேஸ். n of a வந்து பார்ட் டைமா 860 பேர் பகுதி நேரம். n of b வந்து 370 ஃபுல் டைம். ரெண்டுமே இருக்கிறது வந்து n of a இன்டர்செக்ஷன் b 250. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? போத் டைப்ஸ் ஆஃப் மெய்டோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு n of a intersection b divided by n of s. n of a intersection b என்ன? 250 divided by 1500. இதை டைரக்டாவே கேன்சல் பண்ணிடலாம். 6 டைம் 1/6. ஸோ ரெண்டு மெய்டையும் வச்சிருக்கிறவங்களோட ப்ராபபிலிட்டி 1/6. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பார்ட் டைம் மெய்ட்ஸோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை டெலீட் பண்ணிடவா? டூ டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 2 8 3 2 6. இது வந்து 75 43 75. அவ்வளவுதான். இதுக்கு மேல பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து என்ன? மூணாவது கொஸ்டின் என்ன? மெய்ட்ஸே இல்லாத ஃபேமிலிஸோட கவுண்ட் கேட்டிருக்காங்க. சரி, இது என்ன பண்றோம்னா நம்ம வென் டயகிராம்ல எடுத்துட்டு போயிடும். கணங்கள் மெத்தட் அது ஈஸி. எட்நூத்தி 60 பேர் பார்ட் டைம், போத் 250 பேரு, ஃபுல் டைம் 370. ஃபுல்லு நடுவுல போத்து, இது வந்து பார்ட். ஸோ டோட்டல்
families. N of S is equal to 1500. No number of families have made. எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க இதுல made? ஆயிரத்தி நானூத்தி எண்பது. So no number of families do not have made. Okay, very good. நீங்க இங்க ஒரு question raise பண்ணிருக்கீங்க. மேம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1480 தானே வருது. நீங்க ஃபர்ஸ்ட் 1500 சொன்னீங்களே டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் அப்படின்னு. கொஸ்டின்லயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1500 பேர் ஃபேமிலி கிட்ட சர்வே எடுத்தோம். இவங்களெல்லாம் கூட்டினா 1450. கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. வெரி குட். நீங்க இதை ஐடென்டிஃபை பண்றீங்களா இல்லையாங்கிறதுக்காக தான் நான் அதை உங்களுக்கு சொல்லலை. ஸோ அப்போ 20. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்ன? n of a divided by n of s, that is 20 divided by 1500. Cipher cipher cancel, 2 ones are 2. இது 75, that is equal to 1 by 75. Very good. கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணீங்க. சர்வே எடுத்ததை வந்து அவங்க 1500ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல 1480 குடும்பம் தான் வேலைக்காரங்க வச்சிருக்காங்க. வெரி குட், சூப்பர். ஸோ போர்ஷன் மூவன். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.